ஹாய். இது வந்து மானும் உன்னோட ரிசப்ஷன் எடுத்துட்டு இருக்கோம். இது எங்க இருக்கிறோம் அப்படின்னா உன்னோட டேக் 2 வேற லொகேஷன்ல இருக்கும். இந்த கேமரா ரோல் ஆகுதான்றது எனக்கு டவுட் தான். நான் ரொம்பலாம் பேச மாட்டேன், பேசுவேன். ஆனா இதெல்லாம் சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. யாரு மானசி சொன்னாரு நம்பாதீங்க. அது உண்மைதானா? நீ என்கிட்ட கேட்க கூடாது, நீங்க வந்து அபிஷேக் கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்குறேன். ஆக்சுவலி இல்ல எல்லாம் பெரிய கதையா இருக்கும், பரவாயில்ல சொல்லலாமா? டெபினெட்லி ரைட். ஆக்சுவலா வீட்டுல ஒரு 2 இயர்ஸா பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 இயரா வந்து சும்மா மேலாப்புல வர பொண்ணுங்க இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு போட்டோ பார்த்தோன்னே ஒரு பச்சே வராது, ஒரு இது வராது, ஒரு ஸ்பார்க் இருக்காது. ஸோ நான் வேணாம்னு சொல்லுவேன். எங்க அப்பா என்னை திட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு இந்த பொண்ணை பாடுறான்னாரு. பா ரொம்ப பிஸியா இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன், நீங்க வச்சிருக்க, நம்ம இது பார்ப்போம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ஹோப்ஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு அவன் சொல்றான், மச்சான் எனக்கு என்னமோ இது ஓகேன்னு தோணுதுரா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா அவன் இத்தனைக்கும் பொண்ணை பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஸோ நாங்கள் போனோம். ஈவெண்ட்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரேன். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் போனோம். சும்மா கேஷுவலாக ஃபேமிலி மீட் மாதிரி போனோம். கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்லாம தான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா அது எப்படின்னு தெரியல. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேக் பார்த்த உடனே பேசணும். ஒரு 1 hour கிட்ட ஃபுல்லாக நடந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கு. ஸோ பீச்சில் ஃபுல்லாக நடந்துட்டு பேசிட்டு இருந்தோம். பேசின போதே எனக்கு அப்படியே வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், அப்படி விழுந்துட்டேன். அந்த பாசிட்டிவ் வைப், அந்த இது எல்லாமே கிடைச்சிருச்சு. அவனை பார்த்த உடனே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படின்னா எங்க வீட்டுல வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, அபிஷேக் தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கே ஓகே ஆயிடுச்சு. மானசியும் பேசுனதை வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே ஓகே ஃபைன் தான் அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணிட்டாங்க வீட்டில். சரி சார். சிரிப்பு தான். அப்படி அப்படி சிரிச்சாலே ஓகே புரிஞ்சு, ரைட்டு, நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு. 10 நிமிஷம் பேச வேண்டியதாங்க 1 hour பேசிட்டு இருந்தோம். வீட்டுல எங்கடா ஆளை காணுமேன்னு தேடிட்டு வர அளவுக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம். மனசுல எதுவுமே இல்லாம ஹோப் பண்ணாட்டடா பேசுற ஒரு பர்சனை நான் பார்த்தேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் என்னதாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்திலேயே. அவர் நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட போறாரு. நல்லாவே வருங்க. நீங்க தான் இடக்கு மடங்க பேசி பாருங்க, அடிப்பேனே. வாங்கினவங்க கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நிறைய சொன்னா டக்குன்னு எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலக்கலன்னு சிரிக்க வேணா? இதுவரை கற்கூட படிக்க எடுத்துட்டு நான் இப்பதான் இறங்கிருக்கேன். யாரு அமெரிக்காவில இருந்து வர்றீங்களா? ரொம்ப குலுங்காதீங்க, உழுந்துற போறீங்க. இதெல்லாம் பார்த்தா தெரியலையா ரிட்டர்ன்ஸ். இவர்தான் தம்பி ஜிம்பாடி. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க சார் சோஃபால காய போட்டு. இதுக்குதான் இத்தனை அக்க போரு. அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஏதோ ஒரு அளவுக்கு தேத்திட்டேன் இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப பிளேசர் ஷாட் சரியா? சூப்பர், போடு போடு போடு. பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு எதுவுமே லைக் நான் எப்படி ஃபீல் பண்ணான்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. நெஞ்சோடு உன சேர்த்து இறுக்கி அணைச்சு ஒரு முத்தம் வைப்பேண்டி. நெய் அப்பா இனிப்பா நீ
நாக்குக்குள்ளார தித்திக்கு ரெடி சழித்துல தாலி கட்டி கூட்டி போவேனே கிறுக்கா உன்னை நான் ரசிச்சேன் உன்னையே நினைச்சு தினமும் சிரிச்சேன் ஜிமிக்கி நடுவா உன்னை நான் ஒழிச்சேன் கடைசி வரைக்கும் சதா வருவேன் மானே ஓ மானே மாமா மானே நானே நான் தானே ஓ மானே தேடி கில்லாடி ராடி மானே மீச முறிச்சா நீ நாளேட்டனே. அவளுக்கு அவளோட ரைட் பர்சன் கிடைச்சிருக்காங்களே, ஜாலியா இருக்கு. பிகாஸ் அடி 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 போலே அடி போலே அடி 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 போலே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் லைக் என் லைஃப்ல இருந்து நான் எடுக்கிறேன், அவங்களும் எடுக்கிறேன். இது எப்படி போகுதுன்னு தெரியல, பட் ஆனா 2 பேரும் சேர்ந்து சமாளிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு, அவனுக்கும் இருக்கு. அண்ட் இது முக்கியமான ஒரு டே. ரொம்ப நாள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டே வந்துச்சு. கல்யாண சத்தம் சத்தம் இனிமே என் வாழ்க்கை ஒன்ன சுத்தம். துமுக்கு துமாரு இழுச்ச பல்லா வந்தாரு சிங்காரி கூட நிக்க குடுப்பனையா கண்டாரு பொண்ணு தொழில் சிரிச்சா ஒன்ன செதறடிச்சா பொண்ணு பேர மாப்பிள்ளையும் இப்படி ஒப்பிக்கிறான். கல்யாண சத்தம் சத்தம் இனிமே என் வாழ்க்கை ஒன்ன சுத்தம். சின்னோண்டு முத்தம் முத்தம் அதுக்கு தந்தேனே என்ன முத்தம். யார் எடுத்துப்பா நம்பலாம், டைட் விட மாட்டான். இந்த 3 விஷயம் கதை கலங்குற மதி மயக்கமா. கல்யாண சத்தம் சத்தம் இனிமே என் வாழ்க்கை ஒன்ன சுத்தம். சின்னோண்டு முத்தம் முத்தம் அதுக்கு தந்தேனே என்ன முத்தம். கல்யாண சத்தம் சத்தம் இனிமே என் வாழ்க்கை ஒன்ன சுத்தம். சின்னோண்டு முத்தம் முத்தம் அதுக்கு தந்தேனே என்ன முத்தம். ஓ செகண்ட் ஹாஃப் இருக்கா? எனக்கு தெரியாது ப்ரோ, அதான் கேட்குறேன். செட் 3, லொகேஷன் 3. 3வது தடவை, 3rd டேக். லெட்ஸ் கோ. அவங்க நல்லா நம்பலாம். அண்ட் அந்த மாதிரி பர்சன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக ட்ரூவாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 100% லவ் தருவாங்க.